முதல் நான் வரை யாவுமே என்னாச்சு சாகர? எதுக்கு ரேஷ்மா அப்படி கத்திட்டு இருக்கா? இல்லை சார், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம்ல, டிலே ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒர்க்கை முடிக்க சொல்லி தான் கத்துறாங்க மேடம். வேற ஒன்றும் இல்லை சார். சரி, நீயும் ரஞ்சிதோ ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னப்பா? என்ன விஷயம்? ஐயோ சார், அதையும் கேட்குறீங்க. ரஞ்சித்து ப்ராஜெக்டை 90% முடிச்சு அவன் சிஸ்டத்தில் வச்சுருந்தான். ஏதோ டெலீட் ஆயிடுச்சுங்கிறான். ஒன்றுமே புரியல சார். ப்ராஜெக்ட் இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணலன்னா அவ்வளோதான், மேம் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. என்ன சொல்றப்பா? அப்போ ப்ராஜெக்ட் டெலீட் ஆயிடுச்சா? ஆமாம் சார், அவன் அப்படி தான் சொல்கிறான். அவன் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டத்தில் ப்ராஜெக்ட் இருந்ததுன்னு தான் சொல்கிறான். யாரோ டெலீட் தான் பண்ணியிருக்கணும்னு அடித்து சொல்கிறான். ஒன்றுமே புரியல சார். ஐயோ, இப்போ என்னப்பா பண்றது? நல்ல வேலை சார், அவன் பென்ட்ரைவில் பேக்கப் எடுத்து வச்சுருக்கான். அதை தான் வீட்டுக்கு எடுக்க போயிருக்கான். வந்த உடனே மீதி 10% ஒர்க்கை முடிச்சு மேம்கிட்ட காட்டிடுவேன் சார். ஓ, அப்படியாப்பா விஷயம்? சரி சரி. அவ்வளோதான் சார். யாரோ டெலீட் பண்ணிட்டாங்கங்கிறா. அதை இப்போ கண்டுபிடிக்கலாம் நேரம் இல்லை சார். மேம் வேறு ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் இதை பார்க்க முடியாது. அதுக்கு தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் சார். பார்த்துட்டு வரன்ட்டு போயிருக்கான். ஓ சரி சரிப்பா. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ரெண்டும் அங்கே நின்று சிஸ்டத்தை நோண்டிட்டு இருந்தாலே, அவளுக்கு ஏதாவது வேலையை பார்த்து விட்டாளுங்களா? டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு மாப்பிள்ள. நாம போகும்போது ஆமாம் மாப்பிள்ள அந்த இடத்துல இல்லை. அப்போ தான் ஒரு வேளை காஃபி குடிக்க போயிருப்பாரோ? ஓஹோ, இவரை மாட்டி விட தான் இப்படி பண்ணுறாளுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேக்கப் இருக்கு, அப்படி தானே சேகர்? ஆமாம் சார், வீட்டில் பென்ட்ரைவில் வச்சுருக்கேன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டானா ஓகே சார். எனக்கு 2 பேருக்கு மேலே டவுட்டாக இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக என்னன்னு தான் எனக்கு தெரியல. யாரை சார் சொல்கிறீங்க? யார் மேலே உங்களுக்கு டவுட்டு? புதுசாக ஆஃபீஸில் 2 பிள்ளைங்க வேலைக்கு சேர்ந்துட்டுல, அதுக்கு தான் மாப்பிள்ள இல்லாத நேரத்தில் அங்கே நின்று ஏதோ சிஸ்டத்தை நோண்டிட்டு இருந்துச்சுக்க. நான் அப்போ தான்ப்பா ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாப்பா, நான் வரும்போது அவளுக்கு தான் 2 பேரும் ஏதோ சிஸ்டத்தை நோண்டிட்டு இருந்தாளுங்க. பேசினது கூட கேட்டுச்சு. சீக்கிரமாக பண்ணிடி, யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் அப்போ புரியல. இப்போ தான் புரியுது. சார், இது மட்டும் உண்மையாக இருக்கட்டும், அப்புறம் இருக்குது அவளுக்கு. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல. எதுக்கும் பார்த்து விசாரிச்சுக்கோங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஏதோ நீங்கள் பார்த்த நாள் ஆச்சு, இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவளுக்கு இதனால என்ன லாபம் தான் எனக்கு தெரியல. யாரும் இல்லை சார், ஒர்க்கை 90% முடிச்சுட்டாரு. இன்னும் 10% முடிச்சுட்டா நல்ல பேர் வாங்கிடுவாங்கல்ல, அந்த ஒரு பொறாமையாக தான் இருக்கும். இருக்கலாம். காலத்தில் யார் நம்புறது யார் நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் தெரியல. பிள்ளைங்களே இப்படி இருக்குதுங்க. விடுங்க சார், அவளுங்களா நான் பார்த்துக்கிறேன். என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம்லாம் இருக்கு. சரிப்பா, பார்த்துக்கோ. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க சார். அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிங்க சார். சரிப்பா, நான் கிளம்புறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. ஓஹோ, ஜெஸ்ஸிகாவும் மனோவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காளுங்க. அப்படிங்களா? இருக்கட்டும் உங்களுக்கு. இருங்க பார்த்துக்கிறேன். இந்த பாட்டி வர தேவையில்லாமல் ஊர்லேருந்து வரேன்னு என்ன டார்ச்சர் பண்ணுது. இப்போதான் ஒரு வழியாக ஒரு பிளானை பண்ணி காரியத்தை முடிக்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பாட்டி வேற இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு, எதுக்கு இப்போ ஊர்லேருந்து வருதான்? அங்கே இருக்க வேண்டியதானே. எல்லாம் எனப்பே வந்து சேர்த்துங்க பாரு. எப்படியாவது கண்மணி கழுத்துல தாலியை கட்டிடலான்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லாமல் இப்படி பண்ணிருச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுறது? எப்போ பாரு கண்மணி கூடயே தான் இருக்கும். எடுக்கிற பிளான் எல்லாமே சொதப்பிட்டே போதே. வந்துருச்சா? நம்ம கொண்ட கரெக்டாக வந்துருச்சு. பாப்பட்டி வா, என்ன சீக்கிரமா வந்துட்ட போல. என்னடா வந்துட்டேன் சந்தோஷப்படுறேன்னு பார்த்தா சீக்கிரம் வந்துட்டேன்னு ஒரு மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னே? நான் வந்தது எதுவும் உனக்கு சந்தோஷம் இல்லையோ? அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல தான் வாயடிச்சு நிற்கிறேன். அப்படி சொல்லு, என்னை பார்த்த சந்தோஷம் தான் உன் முகத்துல ஈயாடலையே. ஆமா, எங்க துணிமணியெல்லாம் ஒன்றும் காணோம். பெரு கையோட வந்துக்க, சீக்கிரம் கிளம்பிடுவியோ? இல்லடா, சீக்கிரம் எல்லாம் கிளம்பல. துணியெல்லாம் இருக்குது, பெட்டியில இருக்கு. பெட்டியவே காணோம்? ஐயோ குமார், பெட்டி வெறுமெட்டியாவே இருக்கு. உன்னை கூட்டிட்டு போய் துணி கடையில எனக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுக்கணும். அதுக்கு தான் நான் வெறும் கையோட வந்தேன். என்ன பாட்டி விளாடுறியா? காசு எங்க மரத்துல காய்க்குது. சும்மா உன் இஷ்டத்துக்கு வந்திருக்கிற வெறுங்க வீசிட்டு ஏன் ஊர்ல இருக்க துணி எடுத்துட்டு வர வேண்டியதானே? அது குமார், உன் கையில காசு நிறைய இருக்கும்போது நான் எடுத்து ஊர்ல இருந்து துணி எடுத்துட்டு வரணும். உன்னை கூட்டிட்டு போய் கடையில எனக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கிக்கிறேன்டா. அதனால தான் கட்டின துணியோட வந்திருக்கேன். மனசுல சிம்ரன் நினப்பு, கட்டின துணியோட அப்படியே லவ் பண்ண வீட்டுக்கு ஓடி வந்த மாதிரி நான் பேசுது பாரு. என்னடா முணுமுணுத்துட்டு இருக்கேன்? உள்ள கூட்டிட்டு போக மாட்டேன்? போலாம் வாங்க. அம்மா, என்னோட பேத்தி எங்க? அவ இன்னும் காலேஜ் இருந்து வரல பாட்டி. அப்படியா? சரி வா, உள்ள போலாம். சரி பாட்டி. சரின்ட்டு இங்க நிக்கிறவன் உள்ள வா. இது என்னடா நமக்கு வந்த சோதனை? இது இங்கே செட்டில் ஆயிருப்போலையே. துணி எடுக்கணும், அதை எடுக்கணுங்குது. கடவுளே, கண்மணி, என்ன கண்மணி இதெல்லாம்? குமாரே, உள்ள வாடா. வரேன் பாட்டி. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். அண்ணனும் சரி அம்மாவும் சரி கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பாவம் பண்ணணும்? கடவுளே, எப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன ஒரு அடியா நீ சாகடிச்சிரு.
இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையாட்டிருக்கு. பேசாம இவகிட்ட போய் நாம ஏதாவது பேசி பார்க்கலாமா? ஆமா, இங்கதான் யாரும் இல்ல, அவங்கள வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. போய் டக்குன்னு பேசிட்டு போயிருவோம். துளசி, என்ன ராஜு, நீ எதுக்கு இங்க நிக்கிற? அண்ணன் இதை பார்த்தா தப்பா நினைக்கும். போ ராஜு. துளசி, அவங்கிட்ட நான் பேசிட்டு போலான்னு தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசு துளசி. உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? எதுக்கு இங்க நிக்க? நீ போ, வீணா திட்டு வாங்காத. துளசி, துளசி, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும் துளசி. என்ன ராசு உளறிட்டு இருக்க? துளசி, நான் வளரல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணுமே புரியல நீ பேசுறது. துளசி, நான் உன்னை விரும்புறேன் துளசி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன ராசு, விளையாடுறியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல இந்த இடத்த விட்டு போ. துளசி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன் துளசி. தயவு செஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ராசு, என்ன நீ பேசிட்டு இருக்க? முதல்ல அந்த இடத்த விட்டு போ. ஏதாவது சொல்லிட போற. துளசி, இதை உன்கிட்ட சொல்ல முடியாம நான் எவ்வளவு நாளா தவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பவும் நான் சொல்லலைன்னா நீ எனக்கு கிடைக்கவே மாட்ட துளசி. உங்க அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டீல துளசி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க துளசி. என்ன ராசு உளறிட்டு இருக்க? நான் படிக்கணும்னா அது எங்க அண்ணன் படிக்க வைக்கும், எங்க அம்மா படிக்க வைக்கும். நீ எதுக்கு படிக்க வைக்கணும்? அதுவும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படிக்கணுமா? போயிரு ராசு இங்க இருந்து. துளசி, ப்ளீஸ் துளசி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ ஒத்துக்க துளசி. ராசு, என்னென்னமோ உளறிட்டு இருக்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு துளசி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் விடிய காத்தால ஆத்தங்கர ஓரத்துல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். மொஞ்ச கைத்த கையில வச்சுட்டு நீ வரணும். வந்துதான் ஆகணும் துளசி, இல்லைன்னா நடக்கிறதே வேற. பரவாயில்லைன்னா என்ன பண்ணுவ? துளசி, நீ மட்டும் வரல, அந்த ஆத்தங்கர ஓரத்துல இருக்க மரத்திலேயே நான் தூக்குல தொங்கிடுவேன். இதுதான் நடக்கும். இனி முடிவு உன் கையில தான் துளசி. முடிவு பண்ணிக்கோ. ராசு, என்ன நீ பிளாக்மெயில் பண்றியா? அப்படிதானே வச்சுக்கோ துளசி. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். நான் வரேன். உனக்காக நான் விடிய காத்தால காத்துட்டு இருப்பேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். ராசு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ராசு. நான் வரேன் துளசி. விடிய காத்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறியோ? ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் இந்த ராசு. இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? நான் ஒரு நாள் கூட இவன் சொல்ற மாதிரி யோசிச்சதே இல்லையே. கடவுளே. கலசி, இங்க வா. எங்க இருக்க? பின்னாடியா இருக்க? ஆமா, ஆமாம்மா, இதோ வரேன். இதுல எந்த படம் வேணுமோ அவ எடுத்து கட்டிக்க வேண்டியதுதான். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வர போறாங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினாதானே நல்லா இருக்கும். துளசி, கூப்பிட்டு எம்பிட்டு வேறாச்சு. வாடிங்க. என்னம்மா, எதுக்கு கத்திட்டே இருக்க? இங்கதானே இருக்கேன். இங்கதான் இருக்கேன்னு எனக்கும் தெரியும். வா, வந்து நாளைக்கு கட்டிக்க போற புடவை எது வேணும் பார்த்து எடுத்து வை. இப்பதான் அம்மா பீரோல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். பாருடி வந்து. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏதாவது ஒண்ணு எடுத்து வை. சும்மா என்ன இந்த கல்யாணத்தை வச்சு நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க. நிம்மதியா இருக்க விடு. பாருடி, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாளைக்கு அவங்க முன்னாடி இப்படி கீழே பேசி வச்சு தொலைஞ்சிடாத. போது நிறுத்துமா. சும்மா உங்களோட பிரச்சனையை மட்டும்தானே நீங்க பாக்குறீங்க. என் மனசுல என்ன இருக்கு ஏது எதையுமே கேட்காதீங்க. ஐயோ கடவுளை, நான் இன்னும் உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. பாருடி, புடவை பிடிச்சிருக்குன்னா ஏதாவது ஒன்று எடுத்து வை. வேண்டாம், நானே பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். நீ உள்ள போ. இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் ராசு. நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த ராசு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டானா நான் என்ன பண்றது? ஐயோ, அவன் வேற எது சொன்னாலும் அதை செஞ்சு காட்டிடுவான். என்ன பண்ண போறானோ? இவ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒன்னாவது புரிஞ்சுக்கிறாளா? இவளை நம்பி வேற மாப்பிள்ளை வீட்டுல வர சொல்லிட்டோம். என்ன பண்ண போறாளோ? ஐயோ, கருக்குன்னு தான் கிடக்க வேண்டியதா இருக்கு. யாரோட பைக் இது? நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
ஐயோ நமக்கு வர டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம போய் பெண்டை எடுத்துட்டு கிளம்புவோம். யாராவது பைக்கு இங்க விட்டுருப்பாங்களா இருக்கும். யாரும் தெரியல, யாரோ வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? ரேஷ்மா வரக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவனா இருக்குமோ? விக்ரம், நீங்களா? அடடே, ரஞ்சித் நீங்க தானா? ஹலோ ரஞ்சித், ஹவர் யூ? ஃபைன்ங்க. ஆமா, வீடு பூட்டி இருந்தது, எப்படி உள்ள வந்தீங்க? என்ன ரஞ்சித், இப்ப தானே என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காது நீங்க. இல்ல எனக்கு புரியல. என்கிட்ட உண்மையிலும் ஒரு கீ தான் இருக்கு, அது என்கிட்ட தான் இருக்கு, ரேஷ்மா கிட்ட இல்ல. நீங்க எப்படிங்க? ஐயோ ஐயோ, இந்த வீட்டுக்கு மொத்தம் 2 கீ இருக்கு. அந்த 2வது கீ என்கிட்ட இருக்கு, ஒரு கீ தான் உங்ககிட்ட இருக்கு. ரேஷ்மா இதை எப்பயே என்கிட்ட கொடுத்துட்டா, அது உங்களுக்கு தெரியல. வா, உங்ககிட்ட கொடுத்துட்டாளா? ஆமா, எப்பயாவது வந்தா நான் வெளியே வெயிட் பண்ணுவேன்ட்டு ரேஷ்மா தான் இதை என்கிட்ட கொடுத்தா. எனி ப்ராப்ளம்? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, ரேஷ்மா வீட்லயே இல்ல, நீங்க இங்க வெயிட் பண்றீங்க, என்ன விஷயம்? ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? நத்திங். ரேஷ்மா கால் பண்ணேன், வெயிட் பண்ண, அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் வான்னு சொன்னா. திடீர்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. சரி, அப்ப நம்ம ஆஃபீஸ் தானே போறீங்க, நீங்க கூட்டிட்டு போறீங்களா? ஓகே விக்ரம், நான் கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம் என் ரூம்ல பிரிண்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். சார் போய் எடுத்துட்டு வாங்க. வெயிட் பண்ணுங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? அதுல என்ன ப்ராப்ளம்? போய் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க விக்ரம். ரேஷ்மா பண்றது சுத்தமா எனக்கு எதுவும் பிடிக்கல. இவனை வீட்டுல கூப்பிட்டு வச்சிருக்காளே, ச்சே, இத போய் கேட்டா என்ன ஏதுன்னு தாம் தூம்னு குதிப்பா. என்னதான் பண்றதோ, ஏன்டா இவ இப்படி இருக்காளோ? ரஞ்சித் போங்க, ஏன் இங்கே நின்று யோசிச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல விக்ரம், இதோ வந்துடுறேன். போங்க, லேட் ஆகுது, நீங்க அப்புறம் நின்று யோசிச்சுட்டே இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே விக்ரம். பாவம் மாப்பிள்ள என்னை பத்தி ஷாக் ஆயிட்டான். இப்பதானே வந்திருக்கேன், இனிமே பாரு காட்டி கட்டி வருவேன். ஆஃப்டர் ஆல் இந்த விக்ரம் கிட்ட சாவி கொடுத்து வைக்கிற அளவுக்கு இவன பெரிய இவனா? ரேஷ்மா ஏன் தான் நீ இப்படி பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ வேணும்னு பண்றியா இல்ல என்ன பழி வாங்க இப்படி பண்றியான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ச்சே, ஐயோ கடவுளே, இத போய் நான் என்னன்னு மாமா கிட்ட சொல்லுவேன். ஏன்டா இப்படி பண்றாளோ? சரி, இப்ப இத பத்தி பேசிட்டு இருந்தா வேலை கேட்காது, நம்ம கொண்டு போய் பெண்டையை கொடுப்போம், அதுக்கப்புறம் இவனை பாத்துக்கலாம். ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை ஏதோ சமாளிப்பான்னு தெரியல, எனக்கு மட்டும் ஒண்ணு போனா ஒண்ணு. ஷிட், சூப்பா. சரி, போய் ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த விக்ரமை கவனிச்சுக்கலாம். ரஞ்சித் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவனே கூப்பிட்டானா? சரி, கிளம்புவோம். போலாமா ரஞ்சித்? போலாம் விக்ரம், வாங்க. ரேஷ்மாவை பார்க்கணுமா? ஐயோ, ஆக்சுவலா அவளை பக்கம் தான் நான் வந்தேன், அவ தான் ஆஃபீஸில் இருக்கேன்னா. சரி, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைனாலும் கால் பண்ணி கேட்டு நான் வரலான்னு தான் இருந்தேன். பரவாயில்ல, உங்க கூட போயிடலாம். பரவாயில்ல விக்ரம், வாங்க போலாம். ஓகே ரஞ்சித், போலாம். இருடா, ஆஃபீஸில் வந்து உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னோட ரேஷ்மாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்களா? உன்னை பொடி வாங்காம விட மாட்டேன். அதுக்காக தான் கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கேன். என்னைக்கு நேரம் கிடைக்குதோ அன்னைக்கு இருக்கும் உனக்கு. டைமர் ஆச்சு, போய் கண்மணி பிக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். மாமா வேற என்ன காணுமே, என்ன பண்றாரு? எப்பயும் டைமிங்க்கு வந்துடுவாரு, இன்னைக்கு லேட் ஆகுது. சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பஸ்ல தான் போகணும். அட, நம்ம டார்லிங் இங்கே தான் இருக்காங்களா? வர்றேன். கண்மணி, ஐயோ, வந்துட்டானா? ஓய், என்ன கண்ணு ஸ்டன்னா நிக்கிறவ? என்ன விஜய்? ஒரே நிமிஷம், பக்கத்துல வந்து பேசுறேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே, இவன் தொலை தாங்க முடியலையே. தூரத்துல இருந்து பார்க்கறத விட பக்கத்துல கியூட்டா தான் இருக்கான். ஹலோ கண்மணி, போது என்ன சைட் அடிச்சது. என்ன விளாடுறியா? இல்ல ஏன் என்ன வச்சுட்டு நான் வாங்காம பார்த்துட்டே இருக்கு குறுன்னு. என்னடி, என்ன சைட் அடிக்கிறியா? விஜய், நீ விளையாட்டுக்கு பண்றியா சீரியஸா பண்றியா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, இப்படி பண்ணாத விஜய். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து மேம் வரைக்கும் எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எல்லாம் நீ தான் காரணம். ஏன் விஜய் இப்படி பண்ற? என்ன கண்மணி, சொன்னா எல்லாத்தையும் அப்பப்போ மறந்துட்டே இருப்பியாட்டிருக்கு. உனக்கு ஒரு ஆள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா என்ன? போது விஜய், விளையாடாத. நான் என்ன சொன்னேன்? சரியான ஞாபகம் மருதி கேசு போல நீ. ஏண்டி, அன்னைக்கு தானே சொன்னேன், திரும்ப டெய்லியும் உன்ட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜெயிக்கிறவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும், அதுதானே நமக்குள்ள கண்டிஷன். சாமி, தெரியாம இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ படுத்துற பாடு என்னால தாங்க முடியல. போது விஜய், இதோட நிறுத்திக்கோ. நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள நிறுத்த சொல்ற ஏன் கண்மணி? சரி, இப்ப என்ன சொல்ல வந்த அதை சொல்லிட்டு கிளம்பு. சும்மா இங்க நின்று எதையா பேசிட்டு இருக்காத. எல்லாம் விட முடியாது கண்ணு. நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? நான்லாம் எங்கேயும் வரல. நம்ம எதுக்கு வெளியே போனோம்?
லவர்ஸ்ங்கெல்லாம் வெளியே போவாங்கல்ல, தெரியாதா உனக்கு? அது லவர்ஸ் தான் போகணும், நம்ம ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? சரி, வெளியே போகலன்னா பரவாயில்ல. ம், வாவேன், நம்ம வெளியே நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். நான் இப்போ எங்கள் மாமா வந்தோடனே கிளம்பிடுவேன், நீ போ. ஓகே, உன் மாமா வர எவ்வளோ நேரம் ஆகும்? தெரியல, என் அப்பயும் சீக்கிரம் வந்துடுவாரு, என்னமோ இன்னைக்கு லேட்டு. நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிளம்புறேன்னா கிளம்பு, என்ன எதிர்பார்க்காத. அவர் வர வரைக்கும் நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், ஓகேவா? ஓ விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ற? என்னால முடியல. ஏன் சொல்லும், தலைவலிக்குதான்? வேணா வரியா கேன்டீன்ல ஒரு காஃபி குடிக்கலாம்? ஐயோ விஜய், தயவு செஞ்சு இங்க கிளம்பு ப்ளீஸ். உனா முன்னாடி நல்லா க்யூட்டாக தான் இருக்க, முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு கொழு கொழுன்னு. ஒண்ணு நீ கிளம்பு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். நீ கிளம்புற மாதிரி இல்ல, நானே போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வா. ஆனா ஒண்ணு, இதுவும் நல்லா தான் இருக்கு. நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது பழகுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது நிஜமா நடக்காதுல்ல, அப்படிதானே விஜய்? கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு விஜய். எப்படியாச்சும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிறேன், சரியாடா? என் காதல் என்னைக்கு உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த நிமிஷம் எப்படியே செத்து போயிடலாமான் இருக்கு. ஏன்னா நீ ஒரு நாள் என் காதலை சொல்லி அதை மறுத்துட்டா என்ன பண்றது? நீ விளையாட்டுக்கு பண்றியா சீரியஸா பண்றேன்னு கூட தெரியாம நீ சொல்றதுக்காக நான் தலையாட்டுறேன். என் காதல் அவ்வளோ புனிதமானது விஜய். புரிஞ்சுக்குவியா புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒண்ணு விஜய், இது எவ்வளோ நாள் வரைக்கும் தொடருமோ தொடட்டும். இந்த காதல் பயணத்துல நானும் பயணம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆமாம், காரை இப்படி விட்டுட்டு போறான். கண்மணி, கிளம்பலாமா? இவன் என்ன கண்மணி கிட்ட பேசிட்டு இருக்கான்? யார் இவன்? போலாம். கண்மணி, யார் கண்மணி? அது வந்து யார் பண்ணி கண்மணியை பேர் சொல்லி கூப்பிடுற? அவ பேரு கண்மணி தானே? அப்ப கண்மணி தானே கூப்பிடணும். ஏய், யார் நீ? கண்மணிங்கிறதுல கரெக்டு தான், எதுக்கு நீ அவளை கூப்பிடுறேன்னு தான் கேட்குறேன். ஐயோ சார், நானும் கண்மணி லவ் பண்றோம். நான் ஒரு 2 நிமிஷம் அவகிட்ட பேசணும். விஜய். சொல்லு கண்மணி, நம்ம தனியா போய் பேசுவோமா? யாருடா நீ? கண்மணி கிட்ட நீ எதுக்கு பேசணும்? ஐயோ, மாமா வேற சண்டை போடுறாரே. ஹலோ, கண்மணி என் ஆளு, நானும் கண்மணியும் லவ் பண்றோம். அவ்வளோ நாள் பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க யார் இடையில? தள்ளி போங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா, நானும் கண்மணி லவ் பண்றோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்மணி, என்னம்மா இதெல்லாம்? மாமா அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன். இப்போ வாங்க மாமா, நம்ம கிளம்பலாம். கண்மணி, எதுக்கு பயப்படுற? யார் இந்த ஆளு? விஜய், கொஞ்சமாவது மரியாதையா பேசு. சும்மா வாய்க்கு வந்தாலாம் பேசாத. என்ன நடக்குதுங்க? மாமா நான் எல்லாம் தெளிவா சொல்றேன், நம்ம வாங்க காருக்கு போலாம். கண்மணி, உன்னை நில்லுன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே, விஜய்க்கும் மாமாக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன். நானும் போன போதும் பொறுமையா பண்ண. என்னடா ரொம்ப தான் ஓவரா பண்ற? யார்டா நீ? என் பேரு விஜய், நானும் கண்மணி லவ் பண்றோம். சும்மா உங்ககிட்ட இதே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? ஹூ ஆர் யூ? நான் கண்மணியோட மாமா. இதுக்கு மேல உனக்கு டீட்டெயில்ஸ் என்ன? என்னோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன், பாக்குறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மாமாவா இருந்தா எனக்கு என்ன பயமா? விஜய், தயவு செஞ்சு கம்பெனி விஜய். உங்க விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஓரமா நில்லு. இங்க பாரு கண்மணி, ஒன்ன மாதிரில என்னால எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க முடியாது. நான் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன். ஒன்னும் என்கிட்ட கிடையாது. கண்மணி, நீ கொடுக்கற தைரியத்துல தான் அவன் பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியல. மாமா நான் எல்லாம் தெளிவா சொல்றேன் மாமா, வாங்க நம்ம காருக்கு போவோம். இங்க பாருடி, உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிடுவேன். அதே மீறி நீ போனேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. நீ நட, அவன் என்னத்த பண்ணிடுவான்னு நான் பாத்துறேன். மாமா சண்டை வேணாமே, நம்ம கிளம்பலாம். கண்மணி, நீ 2 நிமிஷம் நில்லு, நான் என்னன்னு அவன்கிட்ட கேட்டுட்டு வரேன். இல்ல கண்மணி, இப்படி எல்லாம் விட முடியாது. மாமா அப்ப நான் சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. நீ சொல்லாம அவன் எப்படி இவ்வளவு தூரம் தைரியமா பேச முடியும்? சொல்லு கண்மணி, காலேஜுக்கு நீ எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியல. கண்மணி, நீ போ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசிக்கிறேன். இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கிளம்புறேன், வாங்க மாமா போலாம். என்ன கண்மணி, சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அவன்கிட்ட இருந்து விலகி வர மாதிரி நடிக்கிறியா? கொண்டு பிடிச்சிட்டேன்னு. இல்ல மாமா, நான் சொல்றேனே ப்ளீஸ். இப்ப சொல்றது இது சரியான இடம் இல்ல. நம்ம கார்ல போகும்போது பேசிட்டு போலாம், வாங்க. கண்மணி, நீ போ, நாம நாளைக்கு மீட் பண்ணுவோம். இப்போ நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா கிளம்பலாம் ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், வாங்க போலாம். இல்ல கண்மணி, இப்போ அவனை இப்படியே விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோ, இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான். நான் அவனை என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். என்ன கேட்க போறீங்க? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். உனக்கு மரியாதையே கிடையாது விஜய். நீ காருக்கு நடப்பலாம். ரொம்ப பயப்படாத கண்மணி, என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். நீ தைரியமா இரு. நீ காருக்கு போமா, நான் வரேன்.
மாமா சண்டை போடாதீங்க மாமா ப்ளீஸ். அவன் என் கிளாஸ்மேட் தான், விளையாட்டுக்கு தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான். ப்ளீஸ் மாமா. ஏன் கண்மணி விளையாட்டுக்கு பேசுறானா? சீரியஸா ஐம் லவ் வித் யூ டி. நீ ஏன் எப்படி சொல்ற? இப்படி பேசுறது பேர் உனக்கு விளையாட்டா? இல்ல விளையாட்டா தெரியுதான்னு கேக்குறேன். மாமா அவன் எப்பயுமே அப்படிதான். ப்ளீஸ் மாமா, எப்பெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு கண்மணி, என்னோட ஆளா இருந்துட்டு இப்படி கோலையா இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? விஜய் லவ் வித் கண்மணி, அண்டர்ஸ்டாண்ட்? கண்மணி, இவனை இப்படியே சும்மா விட்டுட்டு போக என் மனசு கேட்கல. நீ காருக்கு போ, நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். தயவு செஞ்சு வாங்க, நம்ம 2 பேருமே போலாம். என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்பேன் மாமா, கேட்பேன். அப்படின்னா கரெக்ட் நட. என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற வார்த்தையை நம்பி உன்னை கூட்டிட்டு போறேன். ஏதாவது மாத்தி பேசுனா சும்மாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. சரிங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ப்ளீஸ் சண்டை போடாம காருக்கு வாங்க. சரிம்மா, நீ போ, நான் வரேன். மாமா சண்டை போட மாட்டீங்களே? என்னடா கண்மணி, நீ போ, நான் வந்துடுறேன். ம். எவ்வளவு தைரியம் தான் கண்மணி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். நீ பேசின பேச்சுக்களோ பதில் கொடுக்கல, அப்புறம் பாரு. எது, நீ கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போறியா? யோ, என்னடா திமிரா? யோ, நீயே ஒரு வயசான கிளம்பிட்டு உன்ன கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போறாளா? போவியா? இங்க பாரு, கண்மணி என்னோட முறை பொண்ணு, அப்பல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனே, நீ என் வழியில குறுக்கால வந்துட்டில, இனிமே பாரு உனக்கு எப்படி பொறி வச்சு தூக்குறான்னு. இங்க பாரு, உனக்கு கண்மணிக்கு கல்யாணம் நடக்குதா இல்ல எனக்கு கண்மணிக்கு கல்யாணம் நடக்குதான்னு பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு, காத்து விரட்டும். போயா, வயசான காலத்துல அடிச்சிட போறேன். அதே தான் நானும் சொல்றேன். உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது தட்டி தூக்க. ஏன் திரும்ப பொறுமையா இருக்கேன்? என் கண்மணிக்காக. ம் ம். உங்களால என்னத்த பண்ண முடியுமோ போய் பண்ணுங்க, ஓகேவா? ஆனா ஒண்ணு, கண்மணிக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும். நான் விளையாட்டுக்காக லவ் பண்றேன்னு சொல்லல, உண்மையாவே கண்மணி நானும் லவ் பண்றோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சதை பண்ணிக்கோ. மாமா வாங்க மாமா. பற கண்மணி. ம், போங்க போங்க. உங்க புள்ள கூப்பிடுது. அவ ஒண்ணு என் புள்ள இல்ல, என் முறை பொண்ணு. அதான் உங்க வயசுக்கு கண்மணி உங்க பக்கத்துல பார்க்கும்போது உங்க புள்ள மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சமாவது கண்ணாடிட்டு போய் உங்களுக்கு வயசு எவ்வளவு வச்சுன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. வந்துட்டான். சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. நான் தான் பாக்குறேன்னு சொல்லிட்டல, கிளம்புங்க. பாவம் கண்மணி, இந்த ஆளோட ஒரு வீட்டுல எப்படிதான் இருக்காளோ. ஆனா ஒண்ணு, இந்த ஆள் பேசினதை வச்சு பார்க்கும்போது கண்மணி ஏதோ தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓவரா பாய் பேசுறானே, பாய உடச்சிருக்கணும். கண்மணி இருக்காளேன்னு பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. பார்த்துக்கலாம்.